இந்த வாச்சட்டி கிராமத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்கள் பேசுகிறோம். எங்கள் கிராமத்தில் வந்து அன்னைக்கு ஃபாரஸ்ட் போலீஸ் வந்து நீங்கள் சந்தங்கட்டை திருடுறீங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்க, வயசான ஆயாங்க மனசாட்சியே இல்லாமல் அவ்வளோ ஒரு அடி அடித்து சித்திரவதைப்படுத்தி எங்களை ஏரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வாங்க, ஏரியில் சந்தங்கட்டை இருக்குது. 18 பெண்களையும் குறிப்பாக லாரியில் அடித்து பிடிச்சி இழுத்துட்டு போய் அந்த ஏரிக்குள்ளே தான் எங்களை இவ்வளோ சித்திரவதை, பாலியல் வன்கொடுமை செஞ்சு நாங்கள் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம். எதுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு கேட்டோம். வாடினா வரணும். வயசு வந்து 3 மாசம் ஆகுது. என் பிள்ளைலாம் 3 மாசம் என்ன அடி ஒருத்தர் படுத்திருந்தா. 18 பிள்ளைங்களை எனக்கு முன்னால அப்படி கதற சொல்லிச்சாங்க. அரசாங்க அதிகாரிகளால மொத்த கிராமமும் மீண்டு வர முடியாத அளவுக்கு சேதப்படுத்தப்பட்டுச்சு. அதுல நொறுக்கப்பட்ட பொருட்கள்ல அதிமுக முக்கிய பிரமுகர் வரதராஜனோட மாவு மில்லு ஒண்ணு. செயலுக்கு ஏத்தணும். ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு இந்த அடிச்சது, உங்களை பண்ண கலாட்டு, உங்களை பண்ண தொந்தரவு, இதெல்லாம் போய் செயல் வாட்டர்கிட்ட சொல்லக்கூடாது. செயல் வாட்டர்கிட்ட சொன்னீங்கன்னா உன்னை இங்கே ஏதோ ஒரு வழி பண்ணிட்டு போயிடுவோம். அப்படி சொல்லாத இருந்துட்டீங்கன்னா செயலில் போய் ஏதோ 1 மாதம் இருந்து 2 மாதம் இருந்து கூட ஜாமீனில் வருவீங்க. சொன்னிட்டீங்கன்னா ஒருத்தர் கூட வர முடியாது. ஜெயிலில் அடைக்கப்பட்ட ஊர் மக்கள்ல ஒரு கர்ப்பிணி பொண்ணும் அடங்கும். அந்த பொண்ணுக்கு ஜெயிலில் ஒரு குழந்தை பிறந்ததால அந்த குழந்தைக்கு ஜெயில் ராணின்னு பேர் வைக்கப்பட்டுச்சு. அப்புறம் நாங்கள் என்ன